கணவனே கண் கண்ட தெய்வம் என்கிறது ஒரு தரப்பு. கணவனை தெய்வமாக கொண்டாட வேண்டியதில்லை, அவன் ஒரு நண்பன் என்கிறது மறுதரப்பு. அழகான மனைவி, அன்பான துணைவி. என்னை பொறுத்த வரைக்கும் கணவருக்கு முன்னால நான் அடக்க ஒடுக்கமா இருக்கணும் சார். ஓகே, அதுதான் சரி. பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது. அந்யோன்யமா இருக்கிறதுக்கு இருக்கிற ஒரே ஒரு ரிலேஷன்ஷிப் ஹஸ்பண்ட் தான். அவர்கிட்ட எதுக்கு நீங்க மரியாதையா நடந்துகிட்டு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நின்னுகிட்டு எதுக்கு அதெல்லாம்? என்னங்க அர்த்தம்? எப்ப பார்த்தாலும் எந்திரிச்சிட்டே இருந்தா? தெய்வத்துக்கும் கணவனுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் மட்டும் தான் சார் இருக்கு. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. தெய்வத்தை பார்க்க முடியாது, உணர முடியும். கணவனை பார்க்கவும் முடியும், அதே சமயம் உணரவும் முடியும். நீ சொன்ன வாக்கியத்தை தஞ்சாவூர் கோயில் கல்வெட்டுல வெட்டி வச்சிட்டு பக்கத்திலேயே நீ உட்கார்ந்துக்க. நம்ம துணியெல்லாம் வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா அவரோட பேண்ட் ஷர்ட்டை கையில வாஷ் பண்ணி துவைச்சு கொடுக்கறது ரொம்ப பிடிக்கும். சந்தோஷம். அசால்ட். கர்மம் என்ன பார், இது வேஷ்டி எங்க இருக்கு, சட்டை எங்க இருக்கு, ஜட்டி எங்க இருக்குன்னு தேடி தேடி துவைச்சுட்டு இருக்கேன். எங்க வீட்டுக்காரர் ஆண்கிற ஈகோ இல்லாம பாத்திரம் எல்லாம் எப்பவுமே அவரு தான் கழுவாரு. எனக்கு பாத்திரம் கழுவுறது பிடிக்காது அப்படின்னு தெரிஞ்சு அவரு கழுவாரு. என்ன புத்தல் சொல்றான்டா, இந்த கல்யாணம் வேணாம்டா. அவர் சாமான் கழுவுறாருன்னா அப்புறம் நான் எதுக்கு இருக்கேன்? யார் யாது? சாமான் கழுவுறது, வீடு பெருக்கிறது, சமையல் செய்யறது, இது என்னோட வேலை. அவருக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு, எனக்குன்னு ஒரு பொறுப்பு இருக்கு. ஆம்பளைங்கிறவன் வெளியில போய் வேலை பார்க்கணும், பொம்பளைங்கிறவன் அடுப்படியில உட்கார்ந்துகிட்டு எல்லா வீட்டு வேலையும் கவனிச்சுக்கிட்டு அப்படியே புருஷனையும் சந்தோஷப்படுத்தணும். அவங்களுடைய சொந்தமான தனிப்பட்ட திறமைகளை அவங்களால வளர்க்க முடியாது. ஏன் புருஷன், இது ஏன் குடும்பம், ஏன் குடும்பத்துக்காக நான் செய்யறேன். புருஷனுக்கு உதவியா இருக்கட்டும், அவ ஆபீஸ்க்கு போய் சம்பாதிக்கிறா. அவளுக்கு உதவியா இருக்கட்டும், நான் சமையல் வேலையை வீட்டு வேலையும் பாத்துக்கிறேன்.